அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் 4வது வீட்டுக்கு போகிறார். கும்ப ராசிக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். இது உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசின்றது காலபுருஷத்தை 8வது வீடாக இருக்குது. இந்த உங்கள் ராசியில் சந்திரன் நீசம் அடைகிறார். அது 2 விஷயத்தை நீங்கள் வச்சுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி சுக்கிரன். இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கனாலே பொதுவாக நான் 7-12 சுக்கிரன் அதிபதியா ஜென்ரலாக விருச்சிக ராசி அன்பர்களுக்குலாம் அநேகமாக 2 கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா லேட் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு திங். இயர்லி மேரேஜாக நடந்ததுன்னா உங்களுக்கு 2 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன்றதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களில் பல பேர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திர காலில் இருக்காருன்றதை பொறுத்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு 6வது வீடு, வேலையை குறிக்கக்கூடிய 6வது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாயின்றதுனால இவங்க ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளரிக்கல் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா போலீஸ், அது மாதிரி போலீஸ்லேயும் ரைட்டர், போலீஸில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா இராணுவம், அது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களுக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு பொதுவாக சூரியன் நெருப்பை குறிக்குமா, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, டீ கடையிலேருந்து எந்த விதமான நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரெஸ்டாரண்ட், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களில் பல பேர் இந்த ராசியை சேர்ந்திருக்கலாம். சரியா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் இந்த ராசியில் இருக்கலாம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பல பேர் இந்த ராசியில் இருக்கலாம். அப்புறம் அரசியலில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பல பேர் இந்த ராசியில் இருக்கலாம். இதெல்லாம் இந்த விருச்சிக ராசியினுடைய ஜென்ரலாக இருக்குது. இவங்களுக்கு 7வது வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இவங்களுக்கு 4வது வீட்டுக்கு போகிறார். 4வது வீடுன்றது சுகஸ்தானம். சுகஸ்தானம் மட்டும் இல்லை, வீடு, வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால இவங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பண்ண ஒர்க்குக்கு இப்போ தான் பலன் கிடைக்கும். 4வது வீடு அப்படின்றது உங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கும். 4ஆம் வீடு அம்மாவையும் குறிக்கும் அப்படின்றது புரிஞ்சுங்க. அதனால அம்மாவுடைய உடல்நலனில் கொஞ்சம் அக்கறையை செலுத்துங்க. ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார், அங்கே புதன் இருக்கு. புதன் உங்களுக்கு 8வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே ஏற்கனவே ராகுவோட சேர்ந்திருக்கார். அங்கே கூட இப்போ சுக்கிரன் சேர போறார். இதுக்கு அடுத்து சூரியனும் வரப்போகிறது, செவ்வாயும் வரப்போகிறது. சூரியன் செவ்வாய் தான் ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்களுக்கு, கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அது கிடைக்கும். மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். புதிய தொடர்பு மூலமாக நல்ல விஷயங்கள் ஏற்படும். பல பேர் வீடு, இடங்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பித்தது நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களில் நன்மையே நடக்கும். இவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக செலவினங்கள் ஏற்படும். உங்களுக்கு 2-5க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 8வது வீட்டில் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகும். பணங்காசு டிலே ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இன்னும் தொடரும். அது மட்டும் இல்லாமல் வீடு, வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்குண்டான காலகட்டங்கள், அதாவது அதில் ப்ராசஸிங் நடக்கும். இப்போ அதில் ப்ராசஸ் நடக்கும். இல்லை ஏற்கனவே என்ன இருக்குன்னு தெரியாமல் இருந்ததுன்னா அதுக்கு ரிசல்ட் இப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் நிறையா நடக்கும். உங்களுக்கு 5வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைங்க மூலமாக செலவினங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு 2-5க்கு அதிபதி குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இல்லை வீட்டுக்குள்ளே போனாலே மனசு நல்லாவே இல்லைன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இதெல்லாம் அதனால நீங்கள் வெளியில் போகிறதுக்கு, வெளி இடங்கள் டூர் பார்க்கறதுக்கெல்லாம், வேற எங்கேயாலும் கோயில்
இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கு நிறைய இருக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்திலேயே விருச்சிக ராசியா இருந்து நீங்க ஆன்மீக சம்பந்தமான பணிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து பல பேர் வந்து ஆன்மீக சம்பந்தமான பணிகள்ல வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து நெட்வொர்க்கிங், அது மாதிரி வந்து டாக்டர்ஸா இருக்கிறவங்க, நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டம் நல்லா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் பல புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடல்நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சந்திரன் நீசம் அடைகிறார். பொதுவாக நீங்கள் தைரியமான ஆள் தான் அப்படி தான் சொல்லணும். சந்திரன் நீசம் அடைகிறதுனால உடல்நிலை கோளாறுகள், 6வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் 4ல் இருக்காருன்னா உங்க அம்மாவுடைய உடல்நிலையில உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்க ஆணா இருந்தா உங்க மனைவிக்கும், பெண்ணா இருந்தா உங்க கணவருக்கும் உடல்நிலை கோளாறுகள் அது மூலமா வந்து செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன ரீதியான அழுத்தங்கள், தூக்கம் வராம தவிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களும் இருக்கும். சமயங்கள்ல வந்து சுகர் இருக்கிறவங்க வந்து உங்க உடம்பு பார்த்துக்கணும். சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக சுகர் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கணும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், அவங்களும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா அதுக்கு தேவையான உடல் உழைப்பு, ஐ மீன் வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால பொதுவாக வந்து ரத்தத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிதேவதை அப்படின்னா சுப்பிரமணியர். வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை நீங்கள் போய் வணங்குறது, அவருக்கு போய் சண்முகார்ச்சனை அப்படின்னு பேர் ஒரு அர்ச்சனை இருக்கு. அது 300 அர்ச்சனை இருக்கும். அது சண்முகார்ச்சனை இல்லாட்டா சத்ரு சம்ஹார திருசதி அப்படின்னு சொல்லுவாங்க. சண்முகார்ச்சனை போய் முருகனுக்கு பண்ணிட்டு ஒரு 50 அர்ச்சனைக்கும் ஒரு தேங்காய், மொத்தம் 6 தேங்காய் உடைக்கணும். 6 தேங்காய் உடைச்சு முருகனுக்கு அது மாதிரி இப்போ வழிபடுறது உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பெரிய பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி பண்ணிக்கிறது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னா நல்லது. ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படின்னு பார்த்துட்டு திருமணத்துக்கு வேண்டிய விஷயங்கள ப்ராசஸிங் நல்லாயிருக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இது வந்து ஆனால் ஜென்ரலாக நான் சொன்னால் விருச்சிக ராசிக்காரங்க இது வந்து வேலைக்குள்ள காலம். இது வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டம் தான் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேலைகளை முன்னென்று பார்க்கறதுல திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னேறி நடக்கும். ஆனால் திருமணத்துக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த விருச்சிக ராசி சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல பலன்களே வழங்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.